ஏறாவூர் கோட்டக்கல்வி பிரிவிலிருந்து கல்வியற் கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர் பயிலுநர்களை வரவேற்கும் நிகழ்வு ஏறாவூர் அரபா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற போது பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லா கட்சிகளும் எல்லா சமூகங்களும் இணைந்து மிகவும் வெளிப்படைத்தன்மையாக ஒளிவு மறைவும் வேறுபாடுகள் புறக்கணிப்புகள் இன்றி எல்லா இடங்களையும் இனங்களையும் மதங்களையும் சமமாக மதித்து பங்கீடு செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே கிழக்கு மாகாண சபை நிர்வாகம் ஒன்றித்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர் தொடர்ந்தும் அத்தகைய சவால்களை உள்ளும் புறமும் எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் மனம் சளைக்காமல் உறுதியுடன் இருந்து தியாகம் செய்து இன ஒற்றுமையை பலப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் கல்வி அமைச்சராக நாங்கள் எல்லோருமே பாரம் எடுத்த நாளிலிருந்து இதுவரையும் எந்த ஒரு அரசியல் பழிவாகலோ எந்த ஒரு அரசியலுக்காக